நீங்கள் கிரிக்கெட் நியூஸ், சினிமா நியூஸ் இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்கள் படிப்பீங்களா? இந்த ஆண்ட்ராய்டு ஆப்பில் நீங்கள் நியூஸ் படிச்சிங்கன்னா நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம். காசு சம்பாதித்து மட்டும் இல்லாமல் நிறைய இந்த மாதிரி கிஃப்ட்டும் நீங்கள் வந்து வின் பண்ணலாம். இது வந்து பொய் கிடையாது, இது வந்து ரியல். நீங்கள் வேணால் கூகுளோட சர்ச் பண்ணி பார்த்துங்க. இப்போவே நீங்கள் நிறைய சம்பாதிக்க நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த ஆண்ட்ராய்டு ஆப்போடைய லிங்க். அதை கிளிக் பண்ணி எல்லாமே யூஸ் பண்ணி நிறைய சம்பாதிங்க. அனைத்து தனுஷ் ரசிகர்களுக்கும் வணக்கம். இது நம்முடைய தனுஷ் ஃபேன்ஸ் யூடியூப் சேனல். நான் உங்கள் சதீஷ்குமார். இந்த நாள் பார்த்தீங்கன்னா தனுஷ் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷமான நாள்னு சொல்லலாம், கொஞ்சம் வருத்தமான நாள்னு சொல்லலாம். சந்தோஷமான நாள் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரவுடி பேபி சாங் 300 மில்லியனுக்கும் மேலே வந்து வியூஸ் வந்திருக்கு. இதை வந்து எல்லா தனுஷ் ஃபேன்ஸும் வந்து செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க, தாறுமாறாக கொண்டாடிட்டு இருக்காங்க. கண்டை விட்டு கண்டம் தாவனா மாதிரி இந்த ஒரு பாடல் வந்து பார்த்திங்கன்னா உலகம் ஃபுல்லாக சும்மா கலக்குன்னு கலக்கிட்டு இருக்குது. ஏற்கனவே வந்து பல சாதனைகளை பண்ணியிருந்த இந்த ரவுடி பேபி சாங் இன்னமும் தொடர்ந்து பல சாதனைகளை வந்து முறியடிச்சுட்டே போயிட்டே தான் இருக்குது. இந்த சாங் வந்து பண்ணுற சாதனையை பார்த்து தான் இந்த மாதிரி சாதனைலாம் இருக்குன்னே நிறைய பேருக்கு தெரியுது. இந்தியன் சினிமாலேயே வேகமாக 300 மில்லியன் வியூஸை தொட்ட இரண்டாவது பாடல்ன்ற பெருமையை வந்து இந்த ரவுடி பேபி சாங் வந்து பெற்றிருக்கு. ஏற்கனவே நம்ம தனுஷனுடைய பாடல் வைதிஸ் கொலவெறி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சாதனைகள்லாம் படைச்சிருந்தது. இருந்தாலும் அந்த சாதனையை முறியடித்து இந்த சாங் இப்போ நம்பர் 1 இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இன்னும் பல சாதனைகளை வந்து இந்த சாங் வந்து முறியடிக்கும். கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா 400 மில்லியன் வியூஸையும் வந்து தொடும் அப்படின்னு வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சந்தோஷமான நியூஸ் இருந்தாலும் இன்னொரு வருத்தமான நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த நாளில் தான் பார்த்தீங்கன்னா என்னை நோக்கி பாயும் தோட்டா படம் வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த டேட் தான் இன்னையோட பார்த்தீங்கன்னா 3 வருஷம் கரெக்டாக முடிஞ்சிருக்கு. இன்னமும் அந்த படம் வந்து வெளிவரல. இது வந்து நம்ம தனுஷ் ரசிகர்கள் வந்து ரொம்ப வருத்தமான நியூஸ் தான். இருந்தாலும் இன்னும் கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா என்னை நோக்கி பாயும் தோட்டா படம் வந்து கண்டிப்பாக திரைக்கு வரும் அப்படின்னு வந்து எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சென்சார் சர்டிஃபிகேட்டும் வந்து இந்த படத்துக்கு கொடுத்துட்டாங்க. அதனால் கண்டிப்பாக படம் வந்து ரிலீஸ் ஆகும் அப்படின்னு வந்து எல்லாருமே வந்து எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க. வட சென்னை படத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா தனுஷ் வெற்றிமாறன் கூட்டணியில் அசுரன் படம் வந்து உருவாகிட்டு இருக்குது. நம்ம தனுஷனுடைய 39வது படம் பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் தொடங்கியிருக்கு. தனுஷனுடைய கொடி படத்தை இயக்குன துரை சுனில்குமார் தான் இந்த படத்தையும் வந்து இயக்குறாரு. இன்னும் இந்த படத்துக்கு வந்து பெயர் வைக்கல. இந்த படத்தை சத்யஜோதி ஃபிலிம்ஸ் தான் தயாரிக்கிறாங்க. புதுப்பேட்டை படத்துக்கு பின்னர் பார்த்தீங்கன்னா 13 ஆண்டுகள் கழிச்சு தான் ஸ்னேகாவும் தனுஷனாவும் இணைஞ்சு நடிக்கிறாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா ரசிகர்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு எதிர்பார்ப்பு ஏற்பட்டிருக்கு. செல்வராகவன் எங்கே போனாலும் சரி, புதுப்பேட்டை 2 எப்போ எடுக்க போகிறீங்க அப்படின்றது தான் ரசிகர்கள் வந்து நிறைய கொஷினாக கேட்டே இருக்காங்க அவர் தொடர்ந்து. ஆனால் அவர் பார்த்தீங்கன்னா 1000ல் ஒருவன் 2 எடுக்கிறதுலேயே பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் காமிச்சிட்டு இருக்காரு. இதை பற்றி தனுஷனா பார்த்தீங்கன்னா கல்லூரி விழாவில் ஒன்றத்தில் பேசியிருந்தார். உங்களுடைய ஆர்வம் வந்து எனக்கு புரியுது, ஆனால் முதல் பாகத்துக்கு கொஞ்சமும் குறையாத கதை இருந்தால்தான் இரண்டாவது பாகம் நன்றாக இருக்கும். அதற்கான விவாதம் நடந்து வருகிறது அப்படின்னு வந்து தனுஷனா வந்து எல்லார்கிட்டையும் சொல்லியிருந்தார். இதனால் கண்டிப்பாக புதுப்பேட்டை 2 படமும் வந்து வரும் அப்படின்னு வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய நியூஸ் நீங்கள் தெரிஞ்சு நினச்சினா மறக்காம நம்மளோட இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.